எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது. தெப்பக்குளத்துக்கு சாமி பார்க்கலான்னு வந்தோம், சாமி போயிருச்சு. மதுரையோட மினி சித்திர திருவிழாவை பாக்குறதுக்காண்டி நானும் டீமும் போயிட்டோம். சின்ன சித்திர திருவிழா எப்படி உருவாச்சுன்னா கிபி 1645 திருமலை நாயக்கர் மன்னரால் தெப்பக்குளம் உருவாக்கப்பட்டிருக்கு. தெப்பக்குளம் திறப்பு விழா சிறப்பா இருக்கணும்னு திருமலை நாயக்கர் மன்னர் பிறந்த தினமான தைப்பூச நாள் அன்னைக்கு மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் தெப்பக்குளத்துல எழுந்தருளி வலம் வர செஞ்சிருக்காங்க. சாமி அந்த சைடு போனனால எங்களை உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே மன உளைச்சல் ஆயிருச்சு. இருந்தாலும் இன்னைக்கு சாமி பார்க்காம போக கூடாதுன்னு சொல்லிட்டு தெப்பக்குளத்தோட அடுத்த கார்னருக்கு போயிட்டோம். சாமி இந்த சைடு வரதுக்கு 30 நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. நாங்க அப்படியே டாப்ப போட்டுட்டோம். டாப்ப போட்டா சும்மாவா இருப்போம், எனக்கும் மச்சானுக்கும் தான் போட்டியே. பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. கூட்டம் வர கிளம்புறனால மேலே ஏறி நின்றுட்டோம். முதல்ல விநாயக பெருமான் வந்தாரு, அடுத்ததான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்தாரு. சாமியை நல்லா கும்பிட்டுட்டேன். நாங்க ரொம்ப பக்கத்துல பார்த்தோம். அதுக்கடுத்து மீனாட்சி அம்மனையும் பார்த்துட்டோம். ஸ்டார்டிங்ல எங்களால பார்க்க முடியாதுன்னு நினைச்சோம். எப்படியோ சாமியை பார்த்த சந்தோஷத்துல நாங்க அப்படியே கிளம்பிட்டோம். யாருக்கெல்லாம் மதுரை பிடிக்குமோ அவங்க ரெட் கலர் காட்டை தட்டி விடுங்க. இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க.